நாஸ்திகன் யார்? நாஸ்திகன் யார் என்று யக்ஷனுடைய கேள்வி. நாம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம் என்றால், கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் நாஸ்திகன் என்று புரிஞ்சு வைத்திருக்கிறோம். ஆனால் தர்மன் என்ன சொல்கிறான்னா, மூர்க்கனைத்தான் நாம் நாஸ்திகன் என்று சொல்லுகிறோம். மூர்க்கன் என்றால் முதலையும் மூர்க்கரும் கொண்டது விடார் என்று சொல்வார். அதாவது சுயமாக ஒரு கொள்கையை மனதில் வைத்துக்கொண்டு எவ்வளவு சான்றோர்கள் அவனை திருத்த முயன்றாலும் அதற்கு உடன்படாமல் தான் சொன்ன கருத்தே சரி என்று சொல்லுகிறவன் மூர்க்கன். இந்த நாஸ்திகன் கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் என்று சொல்லலாமே என்றால், கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு நாஸ்திகருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. அவர்களுடைய உள் மனதிலே அடிமனதிலே இறைவன் இருப்பான் என்ற ஒரு எண்ணமாவது உண்டு. அதனால தான் இன்றைக்கி கூட நாஸ்திகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய மனைவிமார்கள் கோவில்களுக்கு போவது, பூஜை செய்வது தடுப்பதில்லை. அதை கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அது அவங்க சொந்த கருத்துங்க, நான் அதில் தலையிடுறதில்லை, அவங்க பரம்பரையாக அப்படி வந்துட்டாங்க, நம்ம சொந்த கருத்தை போய் திணிக்கக்கூடாது இல்லைங்க, அது அவங்க இஷ்டம்னு. ஆனால் உண்மை என்னென்னா, வீட்டில் அந்த நாத்திகர் அந்த மனைவிக்கிட்ட, நான் கொள்கைக்காக மேடையாக ஏறி கடவுள் இல்லைன்னு சொல்லி பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ அதுக்கு என்னென்ன பரிகாரமோ அதை செஞ்சு என்ன செலவு பண்ணணும் பரவாயில்ல, அதை நீ காம்பன்சேட் பண்ணணும். யாகம் பண்ணணும்னா பண்ணு, கோயிலுக்கு போகணுன்னா போ, அபிஷேகம் பண்ணணும்னா பண்ணு, எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், ஆனால் வெளியில் நம்ம அதை காட்டிக்க வேண்டாம் என்று அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். காரணம் என்ன என்றால், எல்லார் மனதிலும் அடிமனதிலே இந்த எண்ணம் உண்டு. அப்போ பரிபூர்ணமான நாத்திகன் என்பவனை நாம் பார்க்க முடியாது. நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருந்து ஆட்டி வைக்கிறது என்ற ஒரு உள்ளுணர்வு எல்லாருக்கும் உண்டு. அதான் தர்மன் சொல்கிறான் மூர்க்கன் அப்படிங்கிறான். அதாவது வெறும் வரட்டு பிடிவாதத்துக்காக இதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனை நெருக்கி பிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது.